ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோர்மெண்ட் இபிஎஃப் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு கிளைம் இல்லாமல் பணம் அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டோர்மெண்ட் இபிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்னா முதல்ல என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்ஆப்பரேட்டிவ் அக்கௌண்ட், ஸோ அதைத்தான் டோர்மெண்ட் அக்கௌண்ட்னு சொல்கிறோம். அதாவது 3 ஆண்டுகள் அல்லது 36 மாதங்கள் எந்த கான்ட்ரிபியூஷன் ஆர் டிரான்சாக்ஷன் இல்லாமல் இருந்தால் அந்த இபிஎஃப் கணக்கு தான் இன்ஆப்பரேட்டிவ் டோர்மெண்ட் ஆக மாறும்னு சொல்கிறோம். அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் இன்ஆப்பரேட்டிவ் அக்கௌண்ட், இல்லைன்னா டோர்மெண்ட் இபிஎஃப் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். உங்களுக்கு 3 வருஷமாக எந்த டிரான்சாக்ஷனும் அது இல்லை, இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கட்டலை. ஸோ அந்த கணக்கு தான் எனது இன்ஆப்பரேட்டிவ் டோர்மெண்ட் இபிஎஃப் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? எப்படி டோர்மெண்ட் ஆகும்? நீங்கள் வேலையை மாற்றி புதிய நிறுவனத்தில் பிஎஃப் தொடங்கினால், பழைய பிஎஃப் கணக்கு பயன்படுத்தாமல் விட்டால், அடுத்து வேலையை விட்டு பிஎஃப் வித்ட்ரா செய்யாமல் இருந்தால், அடுத்து நீண்ட காலம் கான்ட்ரிபியூஷன் வராததால், ஸோ இந்த காரணங்களால தான் அது டோர்மெண்ட் அக்கௌண்ட், அதாவது இன்ஆப்பரேட்டிவ் அக்கௌண்ட்டாக மாறும். சரிங்களா? டோர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா? ஆமாம், தற்போதைய விதிகளின்படி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் கான்ட்ரிபியூஷன் இல்லாததால் அது இன்ஆப்பரேட்டிவ் என்று மார்க் செய்யப்படும். டோர்மெண்ட் அக்கௌண்ட் இருந்தால் என்ன பிரச்சனை? ஆன்லைன் கிளைம் செய்யும் போது கேஒய்சி மிஸ்மேட்ச் பிரச்சனை, ஓல்டு யூஎன் லிங்க் இல்லையெனில் சிரமம், மணி ஃபர்கட்டன் ஆகிவிடும். ஸோ இந்த 3 ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்கும். ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, யூஏஎன் போர்ட்டலில் லாகின் செய்யணும், ஓல்டு பிஎஃப் அக்கௌண்ட்டை மெர்ஜ் செய்யணும், கேஒய்சி அப்டேட் செய்யணும், வித்ட்ராவல் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் செய்யணும். ஸோ இப்படி செஞ்சோம்னா நமக்கு அந்த அக்கௌண்ட்லேருந்து நமக்கு அமௌண்ட் வரலாம். ஸோ இப்போ டோர்மெண்ட் இபிஎஃப் அக்கௌண்ட்டை செக் செய்கிறது எப்படி, அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கணும். ஸ்டெப் 1, உங்களுடைய யூஏஎன் போர்ட்டலில் லாகின் பண்ணணும். உங்களுடைய யூஏஎன் நம்பர், பாஸ்வேர்டு கொடுக்கணும். அடுத்து கேப்சா என்ட்ரு பண்ணணும். இப்போ லாகின் கொடுக்கணும். சரிங்களா? சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துட்டுனா ஃபர்கட்டன் பாஸ்வேர்டு ஆப்ஷனை பயன்படுத்தி என்ன செய்யலாம், லாகின் பண்ணலாம். அடுத்து ஸ்டெப் 2, வியூ மெனுவில் போயிட்டு சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே உங்களுடைய அனைத்து பழைய மற்றும் புதிய பிஎஃப் மெம்பர் ஐடியை நீங்கள் பார்க்கலாம். பழைய நிறுவனத்தின் பிஎஃப் ஐடி இருந்தும் கான்ட்ரிபியூஷன் 3 வருடங்கள் இல்லையெனில் அது டோர்மெண்ட் ஆக இருக்கும். அடுத்து ஸ்டெப் 3, வியூ பாஸ்புக்கை பார்க்கணும். வியூ பாஸ்புக் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அதில் லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டேட்டை செக் பண்ணணும். 36 மாதங்களுக்கு மேல் கான்ட்ரிபியூஷன் இல்லையெனில் அது இன்ஆப்பரேட்டிவ். அடுத்து ஸ்டெப் 4, மெர்ஜ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம். ஆன்லைன் சர்வீசஸில் போயிட்டு ஆன்லைன் மெம்பர் 1 இபிஎஃப் அக்கௌண்ட், அது ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட்டுக்கு அதை பண்ணணும். அப்படி இல்லைனா பழைய பிஎஃப்ஐ புதிய பிஎஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம். முக்கிய குறிப்பு, கேஒய்சினா ஆதார், பேன், பேங்க் அப்டேட் இருந்தால் கிளைம் எளிது. டோர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸ்மால் பேலன்ஸ் இருந்தால் ஆட்டோ ரீஃபண்ட் அப்டேட் வரலாம். ஸோ இதுதான் இந்த இன்ஆப்பரேட்டிவ் அக்கௌண்ட் டோர்மெண்ட் அக்கௌண்ட்டில் உள்ள டீட்டெயில்ஸ். ஸோ வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.